அம்மா, நேத்து ராத்திரி கோயில் நட சாத்த போறப்போ நம்ம கதிர் தம்பி இங்க வந்தாருமா. என்ன ஐயா, தெளிவா சொல்லுங்க. கதிர் தம்பி மட்டும்தான் வந்தாரா? கதிர் தம்பியும் அந்த நர்மதாங்கிற பொண்ணு வந்தாங்கம்மா. டைம் ஆயிடுச்சுங்க, நட சாத்தணும்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கோயில் திறந்திருந்தா தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பின்னாடி போனாங்கம்மா. நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலையேன்னு கதிரு கதிர்னு கத்தி கத்தி கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க வரவே இல்லை. சரி, நேரா போய் பார்க்கலான்னு பார்த்தா இல்லைங்கய்யா, ஏன் தயங்குறீங்க? விஷயத்தை கேட்கறவங்க கூச்சப்பட்டுக்கிட்டோம், நீங்க கூச்சப்படாதீங்க. விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. அப்படி தெளிவா சொன்னா தானே தெரியும். ஐயா, என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க. அவங்க இருந்த கோலத்தை எனக்கு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குங்க. விடிஞ்சிருச்சா? நர்மதா எங்க? அவங்கள கையோட பிடிச்சலான்னு நினைச்சுதான் நான் வெளியே வந்து கோயில் கதவை சாத்தினேன். ஊரை கூட்டலான்னு முடிவு பண்ணப்பதான் கழிவர் தான் ஐயா வந்தாரு. நானும் அந்த நேரத்துல ஊரையே கூட்டிடலான்னு தான் நினைச்சேன். சரி, அந்த நேரத்துல ஊர்ல இருக்கிறவங்களாம் தூங்குவாங்களே, எதுக்கு எல்லாருடைய நிம்மதியை கெடுக்கணும்னு தான் காலையில பாத்துக்கலான்னு முடிவு பண்ண. கோயில பூட்டி வைக்கவும் சொன்னேன். நர்மதா, 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 ஏய், என்னாச்சு? இரு, பதறாத. ஒண்ணுல விடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். சரி, கோயில் வாசல் திறந்துருவாங்க, நம்ம அங்க போலாமா? வா. ஐயோ, இல்ல கதிர், என்னால நடக்க முடியாது. இரு பொண்ணு. சரி, ஒண்ணு பண்ணு, என் கைய பிடி, இந்த மெதுவா தூக்கிட்டு போயிடுறேன். வேற வழி இல்ல, எழுந்துரு, வா. கைய பிடி, மெதுவா. ஐயா, ஊர்க்காரங்களே, உங்களுக்கு எல்லாம் புரியுதா? கதிரும் அந்த நர்மதாங்கிற பொண்ணும் கோயில் சாத்த போறதுக்கு முன்னாடி கோயிலுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறதும், ஐயா கோயில பூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் கோயிலுக்குள்ள தப்பா நடந்துக்கிறதும் இது பல சமயத்தில் நடந்திருக்கு. இன்னைக்குதான் கையும் களவுமா மாட்டி இருக்கிறாங்க. கலிவரதா, என் பேரனை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அவனை பத்தி ஏதாவது தப்பா பேசுன நடக்கிறது வேற. என் புள்ள எப்பேற்பட்டவன்னு நான் பத்திரம் வாசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நான் ஒண்ணு உன்ன மாதிரி புள்ளைய பெத்து வளர்க்கல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்த அவ்வளவுதான். இந்த ரங்கநாயகி, வார்த்தை அளந்து பேசுமா. என் பையன் கொஞ்சம் குடிப்பான், அங்க எங்க சின்ன சின்ன தகராறு பண்ணுவான், சில்லண்டி வேலையெல்லாம் பண்ணுவான். ஆனா பொண்ணுகிட்ட தப்பா நடக்க மாட்டான். அதுவும் இந்த மாதிரி கோயில்ல தப்பு பண்ற அளவுக்கு அவன் புத்தி கித்தி ஒண்ணு கெட்டு போகல. நான் அந்த மாதிரி அவனை வளர்க்கல. எல்லாரும் நல்லவே நம்புற உன் பையன்தான் ஊர் நம்பிக்கைய கேடயமா வச்சுட்டு கல்யாணமாகாத ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து கோயில்ல வச்சு சொல்றதுக்கே வெக்கமா இருக்கியா? குடும்பம் நடத்திருக்கா. கலிவரதா, வார்த்தையை அளந்து பேசு, இல்ல உன் நாக்கு அழுகிருமுடா. ஆமையா, நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் நாங்க சொன்னா எங்க நாக்கு அழுகிறப்பா. எதுக்குப்பா தேவையில்லாம வம்பு பேச்சு? கோயில திறந்தா எது உண்மைன்னு தெரிய போகுது. ஐயா, கோயில திறங்க.
அட, கதிரேதான். போச்சு. பாத்தீங்கல்ல, யோகிய ஒழுக்கமானவன்னு ரங்கநாயகி சர்டிபிகேட் கொடுத்த அந்த புள்ளைய பாத்தீங்கல்ல? பாத்தீங்கல்ல அந்த உத்தமபுத்திரம் பண்ண காரியத்தை? ஒரு ராத்திரி முழுக்க ஒரு பொண்ண கோயிலுக்குள்ள வச்சிருந்திருக்கிறாரு. ஊர் ஜனங்களே, இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, பல நாளா நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்குள்ள கடைசி ஆளா உள்ள வர்றது, சத்தமில்லாம உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது, ஐயா பூட்டிட்டு போன உடனே கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு உடனே ராத்திரி முழுக்க ஆட்டம் போட வேண்டியது. இப்படி பண்ணுனா நம்ம ஊரு விளங்குமா? தெய்வ குத்தம் ஆயிராதா? சொல்லுங்கய்யா. என்ன தாத்தா இங்க நடக்குது? எதுக்கு இங்க ஊரே கூடி வந்து நிக்குது? கதிரு, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி ஊர்க்காரங்க மத்தியில தலகுனிய வச்சிட்டியப்பா. தாத்தா என்ன சொல்றீங்க? என்னடா சொல்றது? இல்ல என்னத்த சொல்றது? உன்னை இப்படியா வளர்த்த? என் புள்ள உத்தம யோகியன்னு தலை நிமிர்ந்து நிப்பனே, இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டிய. மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு இப்போ எனக்கு புரியவே இல்லை. பேசாத.